ஸோ என்னங்க பண்ணுறதுன்னு தெரியலையே. 19 rupees நம்மளுக்கு இதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுது. ஆனால் 19 rupees கூட நம்மள்கிட்ட இல்லை இருக்குது. ஆனால் 25 rupees கிட்டே இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா நம்மளுக்கு வேலை காமிக்குது. என்ன பண்ணுறது, சர்வடான்னு காமிக்குது. கோட்டக்கில் 8 ரூபா தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே டைரெக்டாக ஆன்லைன் போகலாம். சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஆன்லைன் போனால் கமிஷன் விட்டுவாங்க. அதனால தான் கமிஷன் போடலான்னு பார்த்தா நம்மக்கிட்ட 19 rupees கூட இல்லை. நம்ம நிலமை பார்த்தா நம்மளுக்கே சரிப்பா வருது. சரி, ஆன்லைன் போயிட்டோம். ஆர்டர் இப்போ வரும்னு பார்க்கலாம். இப்படி மழை பெஞ்சிருங்க கைஸ் ரொம்ப. ஸோ ஹாய் மக்களே, நான் உங்கள் ஸ்டாப் குமரேஷ். இது இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரேபிடோ தான் அடிக்க போகிறோம். போனாட்டி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரேபிடோ அடிக்க போகிறேன்னு. ஆனால் சில பேர் காரணத்தினால நம்மளால் அடிக்க முடியல ரேபிடோவை. ஸோ டெய்லியாக போவோன்னு சொல்லியிருப்பேன் நான் இந்த வீடியோவில். டெய்லியாக போக முடியல. ஏன்னா வீட்லேயே வேலையும் ஆஃபீஸ்லேயே வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளை இன்னும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நாள் கழிச்சு, இன்றைக்கி என்னது டியூஸ்டே தானே. ஸோ ஆர்டர் வந்துச்சுங்க 19 + 17. ஓகே சரி போகலாம். கிட்ட தான் சின்ன ஆர்டர் ப்ளஸ் 10 rupees டிப்ஸ் கொடுத்துக்குறாங்க நம்மளுக்கு. சரி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உங்களை பிக்கப் பண்ணலாம் போய்ட்டு டைரெக்டாக. இன்னொன்றும் பிரச்சனை என்னென்னா, ஃபஸ்ட்டு பிரச்சனை நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்காமல் போயிடுச்சு ஜிபே காரணத்தினால. இன்னொன்று பிரச்சனைனா பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் வேறு பிளிங்க் ஆகின்னு இருக்குது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் நம்ம கூலியை இன்னும் படம் பார்க்காம இருக்காங்க. நானுங்க இங்கே கெட்டு இந்த அவ்வளோ இப்போ வாப்பன்னு தெரில. சரி இப்போ இது அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சம்பாதிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு. ஏன்னா நேற்று சம்பாதிக்கலாம். கூகுள் பே பார்த்துனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன நட்சத்திரத்தில் இருக்கணும். நம்ம டக்குன்னு போயிட்டு கஸ்டமரை பிக் பண்ணலாம். 10 ரூபா டிப்ஸ் யாரும் கொடுக்குறாரு. கணபதி டெக்கரேஷன் பாருங்கள், அவ்வளோ செம்மையாக இருக்குது. இப்போ பாருங்களா, செம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கிறாங்களா. அவ்வளோ டெக்கரேஷன் பண்ண மாட்டாங்க இப்பயும். இது வருஷம் என்ன பண்ணிக்கிறாங்களா நினைக்கிறேன் 50 years போல். அதனால தான் இது மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கிறாங்க. பயங்கரமாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஏதோ கிராண்டாக இருக்குது பாருங்களா. ரோடே செம்மையாக இருக்குது. ரீச்னு போட்டுட்டு நம்ம கால் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு. हेलो हेलो भाई, बॉम्बे हॉस्पिटल तक है। हाँ बॉम्बे गेट नंबर 7 कहाँ पे आओ क्या? एक सेकेंड. ओके ओके. हाँ मैं जस्ट अभी यहाँ से क्रॉस किया. मुझे लगा ये 5-6 देखा ना, मुझे लगा वो साइड में रहेगा करके. 1 सेकेंड. अली रोड हसरत अली. OTP बोलिए ना. 3842. 3842. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க இதை. ஆனால் சத்தியமாக ஏதோ கிராண்ட் என்ட்ரி மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு. ஏதோ ரோடில் இது ரோடெலாம் நார்மல் டைம்னால அப்படியே இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? ஒன்றுமே இருக்காது, சப்பையாக இருக்கும். இப்போ அவ்வளோ கிராண்டாக பண்ணி வச்சுக்கிறாங்க. இதோ இங்கே கூட ஒரு மண்டபம் இருக்குது. இது ஃபுல் ஏசி செட்டப்பு. உள்ளே ஃபுல்லாக ஏசி தான் இருக்கும். செம்மையாக நம்ம கூலி பார்க்கணுன்றதுனால நான் இன்னும் ஸ்மூஃபாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், இது ஒன்றும் பார்க்காம இருக்கிறாங்க இது படத்துக்கு பார்க்கவே. ஏன்னா பார்த்துட்டோன்னா இதுக்கப்புறம் நமக்கு படம் பார்க்கும்போது ஒரு கிக் வராது. அதனாலே ஆல்மோஸ்ட் வந்தாச்சு எங்கள் லொக்கேஷன், கஸ்டமர் லொக்கேஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக 2வது லொக்கேஷனுக்கு. பெரிய ஆர்டர் வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன ஆர்டர் அதுன்னு. இந்த ஏரியாவில் எல்லா ஹோட்டல்ஸும் சாலுவாக தான் இருக்குங்க. நைட்டு வரைக்கும் பந்தே ஆகாது. अर्ली மார்னிங்ஸ் வரைக்கும் இருக்கும். சாப்பிட்ணுன்னா இங்கே வந்துடுறோம். என்ன வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். என்ன வேணாலும், நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், வெஜ்ஜாக இருக்கட்டும், என்ன ஐட்டம் இருந்தாலும், ஷவர்மாவாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது ஏரியா அப்படியான ஏரியா. இது ஆர்டருக்கு பார்க்கலாம். அவ்வளோ கமிஷன் விட்டுறான் நிறைய வீடுக்காரன். 48 வாங்க. தேங்க்யூ. போங்க, கேஷாக கொடுத்து நம்ம பிளானே வேஸ்ட் ஆக்கிட்டாரு. ஆன்லைனில் போட்டு நம்ம டைரெக்டாக சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கலாம்னு நினச்சேன். பார்த்தா கேஷ் கொடுத்துட்டாரு. சரி பரவாயில்ல. இன்னொரு ஆர்டர் நம்மளுக்கு கமிஷனுக்கு போக தான் ஆர்டர் பண்ணணும் போல். இது ஆர்டருக்கு கமிஷன் எவ்வளோ போச்சுன்னு பார்க்கலாம். வாங்கலாம். 48 rupees. 12 ரூபாங்க. 12 ரூபா போச்சு. இல்லை லாஸ் தான் நினைக்கிறேன். லாஸில் கணக்கு அப்படியே லாஸ் இல்லை. ஆனால் ப்ராஃபிட் ரொம்ப ஜாஸ்தியாக வராது. ஸோ நீங்கள் கூட ரேபிடோ இது மாதிரி அடிக்கிறீங்கன்னு இருந்தால் கமிஷன் பேசிஸ் இல்லாமல் நீங்கள் அடிக்காதீங்க. அடித்து ப்ரோஜனம் இல்லாமல் போயிடும். ஆனால் பேங்க் ஆஃப் பரோடாக்காரன் நம்மளுக்கு சீன் காமிச்சிட்டான்.
நைட்டுக்கு மெயினாக நைட்டுக்கு தாங்க. பேங்க் ஆஃப் பரோடாலாம் தமிழ்நாட்டில் அப்படியே பேங்க் ஆஃப் பரோடாலாம் நைட்டுக்கு தான் ஒர்க் ஆகுதுன்னு தெரில. ஆனால் மும்பையில் பயங்கரமாக ஒர்க் ஆகுது நைட்டுக்கு. தலைவலி அப்படி கொடுக்கணுன்னு பேங்க் ஆஃப் பரோடா கரெக்டாகவே தெரியும் நைட்டுக்கு. ஏன்னா நைட் டைமில் தான் இதுவாக இருக்கும் எமர்ஜென்சியாக. இப்போ தான் நம்மளுக்கு தலைவலி காமிச்சுன்னு இருக்கும். ஐ திங்க் ஸ்டேட் வேரி ஆகும்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்டேட்டில் இது மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ்நாட்டில் அப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணி. காசை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவன் வேறு நார்மல் வண்டியில் காசு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓட்டுனே இருக்கிறான். வா, இது எங்கள் ஏரியா போலிங்கோங்க. உங்கள் ஏரியாவில் போலிங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. எங்கள் ஏரியாவில் போலிங்களுக்கு சகஜமே இல்லை. ஆர்டர் வந்துச்சுங்க. 32 + 14 காமிக்குது. 2 வருது. 35 + 15 எடுக்கலாம். இது நல்லா இருக்குது. ₹1 தான் ஜாஸ்தி, ₹2 ஜாஸ்தி. சிஎஸ்டி ஸ்டேஷன் இதை பிக் பண்ணணும். இபி இது நாங்கள் பேர் ஷார்ட் ஃபார்மாக வச்சுக்கிறேன் நான். அண்ட் கைஸ் இன்னொன்று என்ன, அன்றைக்கி மும்பையில் பிரேக்கிங் நியூஸ்னா லால்பாக் ராஜா அன்றைக்கி ஓப்பனிங் ஆயிடுச்சுங்க. நீக்கே ஆயிடுச்சா? நேற்று ஆயிடுச்சுங்க. நேற்று ஓப்பனிங் ஆயிடுச்சு. இன்றைக்கி இன்னொன்று பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, இது பக்கத்துலேயே இருக்கிற செம பெரிய மண்டல். ரொம்ப ஸ்டார்டிங்காக அவங்க எடுத்துன்னு வராங்க. எனக்கு ரொம்ப பேர் புலக என்னென்ன சொல்கிறான் பாருங்க. மண்டல்னு சொல்லலாம். அவங்கள பேர் என்னன்னா மும்பை ராஜா சொன்னாலே உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். மும்பையில் இருக்கவங்களுக்கு செம்ம மண்டலுங்க இது வருஷம். இது வேறு மூர்த்திகார்லாம் கணபதி சேருவாங்களே. ஸோ இது வருஷம் அவங்கள மாற்றிட்டாங்க. அவங்க போன வருஷம் இருக்கிறதுனால அவ்வளோ வருஷம் அவங்க தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ இது வருஷம் மாற்றிட்டாங்க. ஸோ எல்லாமே இதே தான் டவுட்டாக இருந்துச்சுன்னா புதுசாக வந்துருக்கிறாருல. ஸோ அவங்க அப்படி கணேஷ் மூர்த்தி செய்வாங்கன்னு இது லெகசி மெயின்டைன் பண்ணுவாங்களா இல்லையா, இல்லை ஃப்ளாப் பண்ணுவாரா அப்படி முன்னாடி இன்னும் வரா பாருங்க வேறு. ஸோ லெகசிலாம் மெயின்டைன் பண்ணுவாங்களா இல்லையா. ஸோ இது மாதிரிலாம் எல்லாமே திங்கிங்லாம் போய் இருந்துச்சு ரூமர்ஸ்லாம். ஸோ டீக்ரேட் ஆகக்கூடாது, இது மாதிரி ஆகக்கூடாது, மண்டல் ஃப்ளாப் ஆகக்கூடாது, இது மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. தவிர யாரும் உங்கள் ஐடியாவாக இருக்கட்டும், மூர்த்திக்காராக இருக்கட்டும் சப்போர்ட் பண்ணலாம் யாருமே. ஸோ ஏன்னா எல்லோரும் இது எக்ஸப்டேஷன் ஹையாக வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா புது மூர்த்திக்காரு அண்ட் ரொம்ப பெரிய மண்டல். ஸோ லேகிஸை வந்துடக்கூடாதுன்னு எல்லாமே. ஸோ இது ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தாங்க, டென்ஷனாக இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி எல்லோரும் முன்னாடி இது மூர்த்திக்காரர் இன்றைக்கி பெரிய சல்யூட்டே வாங்கிட்டார். ஆனால் செம்ம கணபதிங்க, ட்ரெடிஷ்னல் கணபதி. நம்ம வெங்கடேஷ் ராமேஸ்வரம் இருக்காங்களா. ஸோ ராமேஸ்வரம் தீமில் தான் இது மண்டபே பூரா டெக்கரேஷனாக இருக்கட்டும், கணபதியாக கூட இருக்கட்டும், ராமேஸ்வரமில் தான் தீமில் இன்றைக்கி இது வருஷம் எடுத்து வந்துக்கிறாங்க கணபதி. ஈவன் லால்பாக் திருப்பதி பாலாஜி தீமில் இருக்கல. ஸோ இந்த தீமில் தான் எடுத்து வந்துக்கிறாங்க. அவங்க ஷேலில் இருக்கலாம், இங்கே துண்டு வைப்பாங்களா சாமிங்க, அப்படி ஷால் மாதிரி போடுவாங்க மாதிரி. இங்கே லால்பாக் என்னது வெங்கடேஷ் லோகோ இருக்கலாம். ஸோ இது இருக்கும். வேணா நான் உங்களுக்கு இது ஃபோட்டோ போடுறேன் இதில் வீடியோவில். இது செம்மையாக இருக்கும். நான் பார்த்தது எனக்கு மைண்ட் அப்படி மூர்த்தி ப்ளஸ் ஆகிடுச்சு. இந்த வெங்கடேஷ்க்கு லால்பாகில் போயிட்டு நம்ம வெங்கடேஷ் நம்ம தமிழ் சாமியை வந்துட்டாருன்னு. ஏன்னா லால்பாக் எல்லா வருஷம் வேறு தீமாக எடுத்துன்னு போகிறவங்க. ஸோ இது வருஷம் நம்ம சவுத் இண்டியன் தீமாக எடுத்து வந்தது எனக்கு ரொம்ப சுந்தரமாக போயிடுச்சு. அண்ட் ஈவன் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. விசாரி நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டோம். இங்கே தான் நான் தெரியலையே. நிலுங்க மொத்தம் பார்க்குறேன். ஃபோன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அரைவ் முன்னே போடணும். இங்கே ஒன்றும் வரல. அவங்க டெக்ஸி ஸ்டாண்டாண்ட தான் நின்று இருக்குன்னு சொன்னேன். இங்கே ஃபோனும் அடைய விட மாட்டுறாங்க. இப்போ தான் ஜஸ்ட் ஃபோன் எடுத்து பேசினாங்க, வராங்கன்னு சொன்னீங்க. ஒன்றும் வரலை. யாருன்னு தெரியலையே. टैक्सी स्टैंड தான் வரணும்னு சொன்னாங்க, ஒன்றும் வராமல் இருக்காங்க. तो भाई इधर अंदर गेट के साइड में आ जाओ, अंदर वाले गेट के साइड कौन सा बोल रहा है? गेट के साइड बोलते हुए हेलो दादा एक सेकंड इनको समझाओ ना कि एंट्री कहाँ पे करके. हेलो 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 भैया गेट नंबर 1 पे, गेट नंबर 1 पता है जीपीओ के सामने गेट नंबर 1. ओके गेट नंबर 1 पे आने का ना आपके यहाँ पे? हाँ गेट नंबर 1 पे आओ. हाँ ओके ओके कुठं आला दादा गेट नंबर 1? तो पण मला माहीत नाही. तू स्टेशन सांगतोय का गेट नंबर 1ची? गेट नंबर गेट मी सांगतो मी रॅपिडो मारतोय का दादा? मी पण त्यांचीच आहे रॅपिडो. त्याला तीच आहे तू कॉल केला का तुम्ही? एक नंबर गेट हाँ मुझे भी एक गेट नंबर कहाँ पर ही बुला रहे हो. वही लोकेशन यहाँ पर ही एंड हो रहा है बरोबर एग्जैक्टली. ஓ லொக்கேஷன் தப்பாக போட்டு இங்கே வேணாலும் நின்று இருக்குது. 2 பேர் இருக்காங்க, 2 பேர் ரேபிடோ புக் பண்ணிக்கிறாங்க. இவர் ஒன்று நானும் ஒன்று. इधर मेन रोड के पास हूँ. काय हो या रात्री पाहिजेच होतात, जास्त स्कॅम होतात ना म्हणून. हां
जी शॉट तुला आपण लोड करायची ती हां ते लोड करायचं डायरेक्ट. बरं आहे सेफ्टीसाठी. हो तर तुझे कसली की त्यात काय माहिती का रिस्क जास्ती आहे. आपलं सोशल मीडिया बी हँडल हो दोनवर पण होतात ना आपली. होते आपला इंजन हां सेफ्टी पण होतात काय आपण कामात पण होतं ते बरोबर. काय तो पण रॅपिडो वाला तो पण 3 பேர் புக் பண்ணிக்கிறாங்க போலங்க. 3 பேர் ஒரே 3 பேர் இங்கே வந்துக்கிறோம் பாருங்களா. இவர் தான் போல. भाई गेट नंबर 1 है. इधर आ. ये 3 जने लगता है 3 जन को बुक किया है इन्होंने. हाँ 3 பேர் बुक பண்ணிக்கிறாங்க. ये गेट नंबर 1 है ना. हाँ 3 एक जी जन हम लोग. हेलो 3 रैपिडो लोग ही भाई और भी 2 रैपिडो आके खड़ी है गेट नंबर. அவங்க தான் கால் பண்ணி பேசுகிறாங்க. உங்களுக்கு கால் வருது பாருங்களா. वो गलत जगह ही खड़े किधर वो. ಹಾಂ ತಪ್ಪಾನ ಅರ್ಥಲ್ಲ ನಿಕ್ಕಿ ಗೇಟ್ ನಂಬರ್ 1 கத்தின்னு இருக்கிறாரு. सामने बाजू में बस स्टैंड है. 3 एक्सेस தாங்க. 2 ब्लू 1 ब्लैक நம்ம ब्लैक काय नाही ना पुढं हो. तिथं असतं. त्याला विचार सिटी हॉटेल दिसते का म्हणा पुढं. एक मिनट तो बात करतोय आता तर. सामने सिटी हॉटेल आहे. हां सिटी होटल के पूछ रहे सिटी होटल के सामने. हो बरोबर सांगितलं तुम्ही. चला थँक्यू धन्यवाद दादा. கரெக்டாக சொல்லிட்டாரு. இங்கே சிட்டி ஹோட்டல் இருக்குங்களா இங்கே ஆப்போசிட்டுக்கு தான் இங்கே நின்று இருக்காங்க. ஆனால் புக் மட்டும் இங்கே இது பண்ணிக்கிறாங்க. 3 பேரும் இந்த பாருங்களா இவர் ஒன்று நான் ஒன்று 3 ஃப்ரெண்ட்ஸ் போல். ஸோ 3 பேரும் रैपिडो बुक பண்ணி வச்சுக்கிறாங்க. आपका लोकेशन वो वाला पिन हुआ था भाई. क्या हुआ? आपका लोकेशन इधर का पिन हुआ था. वो ये रैपिडो भाई मैं चला सकता हूँ. नहीं भाई नहीं वेट जाना भाई पीछे नहीं रिस्क नहीं इसके लिए. अरे नहीं रिस्क कुछ नहीं अभी कौन देखेगा. ஓகே चलो भाई वेट जाओ ऐसा वैसे नहीं. चलेगा. இவர் ஓட்டுறாருன்னு சொல்கிறாங்க तो मैं வண்டியை. हाँ मैं चला. சரி ஓட்டுங்க நம்மள 4513 और you ரைடு புக் பண்ணிவிட்டு நம்மள கஸ்டமர் ஆக்கிட்டாரு. अच्छा you know what but if everyone's I don't want to ride alone because then we want to Why fight. you do na? No they don't I want don't know fun. how to. बट दे कांट डू दैट. What? बट दे डोंट ड्राइव. हाँ तो फाइन मैं यहाँ बैठ जाऊँ. और ये स्टार्ट के वो किधर है पार्क किधर है. 1 सेकेंड 9302. बराबर बैठ जाओ. 9302. 9302. आपको लोकेशन नहीं पता आपका. नहीं मरीन ड्राइव जाना है मेरे को तो. हाँ भाई आज मैं आपका रैपिडो ड्राइवर हूँ. मैं भी वही बोल. चलाऊंगा अभी मैप से. हाँ मैं भी वही बोला भाई आप रैपिडो बुक करके हम लोग को कस्टमर बना दिया आपने. अरे रैपिडो ड्राइवर गाइस रैपिडो ड्राइवर. पैसे भी मैं दे रहा हूँ चला भी मैं. सब चोरी नहीं. காசு கொடுத்து ஒரே ஓட்டுறாருங்க நம்மளுக்கு காசு கொடுத்துட்டு. अभी रहता है क्या पुलिस. हाँ पुलिस रहते हैं. हेलमेट पहने तो आप हेलमेट पहन लीजिए ना मेरा चलेगा. போலீஸ் இருக்காருன்னு கேட்டார். ஆனால் இங்கே ஹெல்மெட் போடணும் ஏன்னா ஃபைன் போட்டுருவாரு. ஹெல்மெட் கொடுக்குறேன்னு கேட்டால் வானான்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல விடுங்க ஃபைன் போட்டால் நம்ம ஃபைன் காசு வாங்கிட்டா போயிடுச்சு. இவரே சொல்லிட்டாரு ஃபைன் வந்துச்சுன்னா அவங்க காசு ரப்பிடுவாருன்னு. स्टबन कुमरेश. डालना मैं चला रहा हाँ मैं डालूंगा इसके लिए मैं आगे रख लिया आपको कवर करने के लिए. हूँ. आज मैं आपका ड्राइवर हूँ. पैसे भी मैं दूँगा ड्राइव भी मैं करूँगा. आप बैठो. காசு கொடுத்து இவரே புக் பண்ணிவிட்டு இவரே ட்ரைவ் பண்ணுறாங்க. क्रेजी बात. एक तो बारिश का टाइम है ना गाड़ी स्लिप होने का चांसेस रहता है बस और कुछ नहीं. हाय गाइस हाय चैनल वेलकम टू माय व्लॉग. हाय चैनल वेलकम टू माय गाइस. So like I am the new Rapido driver and yeah that's what we do. You know even he's a vlogger. Instagram page I'm like put this on it. Oh wow. இங்கே போலீஸ் இருப்பாங்க அதனால தான் ஸ்விட்ச் பண்ணிட்டோம் நம்ம. இவரே ஸ்விட்ச் பண்ணிட்டாரு. हमें क्या टाइम पास के लिए करता हूँ. सॉरी व्लॉगिंग और सारा मस्ती के लिए. हाँ हाँ और YouTube पे मैं वो Instagram पे डालता हूँ. हाँ हाँ रील्स के लिए रील्स एंड यूट्यूब ब्लॉग के लिए. अच्छा YouTube पे. हाँ हाँ सीधा इधर ही रोक दो. इधर ही रोक दे. हाँ इधर ही उतार दो. ओके अपने राइड यहाँ तक का बुक किया है. साले. हाँ भाई अपने राइड यहाँ तक का बुक किया है बट हाँ नहीं इधर चलेगा ना. ओके that's it. Rapido services ended guys. இங்கே வரைக்கும் ரைட் புக் பண்ணிக்கிறாங்க லாஸ்ட் வரைக்கும். ஆனால் இங்கே இறங்கிருங்கன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல நம்மளுக்கு தான் நல்லது. हाँ चलते बट ड्रॉप कर सकते हैं भाई ऐसा कुछ इशू नहीं होता इसमें. हाँ तो नहीं पर बच्चे दिख रहे हैं बस. हाँ तो इधर ही एंड करते हैं फिर. 1 सेकेंड 60 डाल दे रहा हूँ मैं. ओह सो थैंक्स. 60 डाल दे रहा हूँ. रखो चिल मारो आप. अच्छा है हाँ व्लॉग करो. बड़े यूट्यूबर बड़े. अरे नहीं थैंक यू यार. सॉरी क्या बात. चलो थैंक यू सो मच भैया. वेलकम ब्रो वेलकम. चैनल दे देना मेरे को. अभी जस्ट स्टार्ट किया है. हाँ अरे तो अच्छा है ना. नीचे सपोर्ट करूँगा मैं ऐसा. हाँ हाँ बोला. स्टबन कुमरेश 1 सेकेंड.
ஒரு ட்ராப் பண்ணிட்டு ஆயிடுச்சுங்க. போயிட்டு டேரெக்டாக இப்போ நம்ம பெட்ரோல் போட்டுட்டு வரலாம். ஃபஸ்ட்டு இங்கே தான் கிட்ட தான் பெட்ரோலு. இது தெரு தாண்டினாலே 24 hours பெட்ரோல் பம்ப் இது ஓப்பனாக தான் இருக்கும். இப்போயும் இங்கே போயிட்டு டேரெக்டாக போட்டுன்னு வரலாம். ஃபஸ்ட்டு 100 ரூபாய்க்கு மட்டும் போடலாங்க. இப்போ அவ்வளோலாம் காசு இல்லை நம்மக்கிட்ட. இப்போ 700 ரூபா போட்டு சரி. ஃபஸ்ட்டு கஸ்டமரை நம்ம ஆர்டர் பிக் பண்ணி வச்சுக்கிட்டோம். எங்கள் பைக்கெல்லாம் ஸ்டேஷன் கிட்ட தான் 20 ரூபா டிப்ஸ் கொடுத்துக்கிறாரு. இதுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு டக்குன்னு நம்ம போயிட்டு கஸ்டமரை பிக் பண்ணிடலாம். ஏன்னா சில பேர் லேட் பண்ணானா கேன்சல் பண்ணி விட்றாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு கஸ்டமர் பீக் பண்ணுறதா இருக்குல்ல, இதுக்கு நம்மளுக்கு டக்குன்னு போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா சுறுசுறுப்பாக வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் அவ்வளோ ஓட்ட மாட்டேன். நம்ம நார்மலாக 40 அது தான் போவோம். ஏன்னா கேன்சல் ஆனால் ஆகட்டும், ஸ்பீடெல்லாம் ஓட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகும் டக்குன்னு ஃபஸ்ட்டு கேன்சல் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு பிக்கப் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். கேன்சல் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் பாருங்கள். நம்ம லொக்கேஷன் இங்கே அரைவ்டுன்னு போட்டுட்டாலே நம்மளுக்கு கேன்சலேஷன் ஃபீஸ் வந்துடும். இதே நம்ம லொக்கேஷன் ரீச் ஆகிட்டு அப்புறம் அரைவ்டுன்னு போடல, ஆனால் லொக்கேஷன் ரீச் ஆகிடுச்சு ஜிபிஎஸ் கணக்குப்படி. இதுக்கப்புறம் நம்ம அரைவ்டு போடாமல் விட்டுட்டோம்னா ஒரு கஸ்டமர் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா இப்போ நமக்கு கேன்சலேஷன் சார்ஜஸ் கிடைக்காது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக லொக்கேஷன் போயிட்டு டேரெக்டாக கஸ்டமர் பார்க்குறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாக அரைவ்டுன்னு போட்டு விட்ருங்க. ஏன்னா அவங்க இப்போ வேணாலும் கேன்சல் பண்ணலாம். அது நம்மளாம் கேரண்டி இல்லை. ஏன்னா நம்மளுக்கு லொக்கேஷனில் ஜிபிஎஸ் கணக்குப்படி பார்த்தா நம்ம லொக்கேஷனில் ரீச் ஆகிட்டோம். ஆனால் இது ரேபிடோ பார்க்காம நம்ம அரைவ்டு போட்டால் தான் பார்ப்பான் போல். அதனால் நீங்கள் ரீச் ஆகிறவங்களோ இல்லையோ டேரெக்டாக அரைவ்டு போட்டுருங்க. டேரெக்டாக ரீச் ஆகிடு. ஸோ இந்த ஆர்டரு கஸ்டமருக்கு நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். ஆர்டர்னு சொல்கிற பாருங்கள், நம்ம ரைடு அடிக்கிறதுன்னு கூட வாயில் வர மாட்டேது. ஏன்னா ஜொமேட்டோ அடித்து நம்மளுக்கு ஆர்டராக வாய் தான் வருது. ஆனால் இது ரைடு. ஸோ நம்ம கஸ்டமர் ரைடை இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆர்டருக்கு நம்ம வெயிட்டிங். இன்னும் ஆர்டர் வரல, வாங்கலாம். ஆர்டர்னு வாயில் வருது பார்த்திங்களா, இன்னும் ரைடு வரல. ஸோ கைஸ் ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. இப்போ தான் ஆர்டர் வந்துக்குது 338 + 9 rupeesன்னு காமிச்சிச்சு. 700 மீட்டர் தான் இங்கே பிக்கப்பு. ஸோ பிக்கப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம போகலாம். ஒரு பெரிய ஆர்டர் கூட வர மாட்டேதுங்க இன்றைக்கி நாளுக்கு. லொக்கேஷனில் இந்த லொக்கேஷன் போல் ஆல்மோஸ்ட் நம்ம லொக்கேஷனில் வந்தாச்சுங்க. அவங்க இதுதான் கஸ்டமரு, இவர் தான் கஸ்டமர். இப்போ இங்கே தான் லொக்கேஷன் ட்ராப் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஆனால் இங்கே ஏதோ க்ளோஸ் இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷனில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவங்க டைரெக்டாக அவ்வளோ தூரம் வந்து பாருங்கண்ணா, நம்ம இங்கே இருக்கோமா, டைரெக்டாக இங்கேருந்து இங்கே பேண்ட்ரா லொக்கேஷன் மாற்றிட்டார் இப்போ. ஸோ பேண்ட்ரா வரைக்கும் இப்போ நம்ம அவ்வளோ போகிறோம் தூரம். சரி போவோம். அவ்வளோ தூரம் போக மாட்டேன் இப்போயும் நான். ஆனால் பாருங்களேன் செம்ம தூரங்க. நம்ம இங்கே நிற்கிறோம், இங்கே போகணும். சரி போவோம். ஆல்மோஸ்ட் 15 கிலோமீட்டருங்க. 15 கிலோமீட்டர் போகிறோம். வந்து பாருங்களேன், திருப்பணும் போடுவோம். நம்ம ஏரியாவில் ஆர்டர் வரும்னு நம்பிக்கையில் அவ்வளோ தூரம் போகிறோம். चले भाई, चलेगा। चलो मेरे को मालूम है रास्ता। हाँ आपको मालूम है ना? हाँ मालूम है। ओके चले। हाँ यहाँ से स्टार्ट ना, यहाँ से निकालूँ क्या? हाँ ओके சரி. இப்போது பெரிய லாங் ட்ரைவ் நமக்கு சிக்கிச்சு. 15 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட். அப்படியே ஃபஸ்ட்டு நமக்கு 40 சம்திங் ஏதோ காமிச்சிச்சு. இப்போ ஆல்மோஸ்ட்டு 15 கிலோமீட்டர்னால் 150 + 40 அப்படியே ஆல்மோஸ்ட் 200 கிட்ட வரணும். சரி போவோம். அவ்வளோ பெரிய லாங் ரைடுன்னு விற்க நம்மளுக்கு அசனிச்சு. அவ்வளோ நேரமாக கேட்டேன் தான் பெரிய ரைடு வர்றேன்னு. வந்ததுக்கு பெரிய ரைடே வந்துச்சு, ரொம்ப பெரிய ரைடு. சரி ஆன் த கோவையில் கண்டினியூ பண்ணுறோம் உங்களுக்கு நான்.